டிஎன்பிஎஸ்சி பொது அறிவு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அசோகரின் கல்வெட்டுகளை முதலில் வாசித்தவர் யார்? ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், சார்லஸ் வில்கின்ஸ், வில்லியம் ஜோன்ஸ். விடை ஜேம்ஸ் பிரின்சப். 1837 ஜேம்ஸ் பிரின்சப் பிராமி எழுத்துக்களை படித்து அசோகரின் கல்வெட்டுகளை முதலில் வாசித்தார். செகண்ட் கொஸ்டின், இந்தியாவின் மிக நீளமான நதி எது? கோதாவரி, கங்கை, யமுனை, நர்மதை. விடை கங்கை. கங்கை நதி இந்தியாவின் மிக நீளமான நதியாகும். இது சுமார் 2525 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. தேர்ட் கொஸ்டின், பூமியின் வளிமண்டலத்தில் அதிக அளவில் காணப்படும் வாயு எது? ஆக்சிஜன், நைட்ரஜன், ஆர்கான், கார்பன் டை ஆக்சைடு. விடை நைட்ரஜன். நைட்ரஜன் வளிமண்டலத்தில் சுமார் 78% உள்ளது. ஃபோர்த் கொஸ்டின், பட்டியல் இனம் மற்றும் பழங்குடியினர் நலனுக்கான சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 51, சட்டப்பிரிவு 60, சட்டப்பிரிவு 36, சட்டப்பிரிவு 46. விடை சட்டப்பிரிவு 46. அரசு வழிகாட்டு நெறிமுறைகளின் கீழ் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை பாதுகாக்க இப்பிரிவு வழிவகுக்கிறது. ஃபிஃப்த் கொஸ்டின், வந்தே மாதரம் என்ற பாடலை எழுதியவர் யார்? சுப்பிரமணிய பாரதியார், பங்கிம் சந்திர சட்டர்ஜி, சரோஜினி நாயுடு, ரவீந்திரநாத் தாகூர். விடை பங்கிம் சந்திர சட்டர்ஜி. பங்கிம் சந்திர சட்டர்ஜி தனது ஆனந்த மடம் நாவலில் இந்த பாடலை எழுதினார். தேங்க்யூ.